கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் எனக்கு இளைப்பாறுதலை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். நான் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப இளைப்பில்லாமல் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அது எந்த வகையில் வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்த்து நிற்கலாம், ஆனால் கர்த்தர் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் தருவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் சில வேலைகளில் மாற்றத்தை உண்டாக்குவார். நீங்கள் இன்னும் இளைப்பாறுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். கர்த்தர் சில பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினது போல நீங்கள் இருக்கிற இடத்துல வேலையில் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தந்து தேவன் உங்கள் பளுவை குறைத்து தேவன் உங்களுக்கு இளைப்பாறும்படி தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் அநேகருக்கு வந்து ஆண்டவர் அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி தேவன் உங்கள் மேலுக்க பாரங்களை எல்லாம் லகுவாக்கி தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போய் வருகிறவர்களாய் அல்ல, ஆண்டவனுக்கு இளைப்பாற பண்ணினார். எவ்வளவோ என் சுமைகளை லகுவாக்கினார். கர்த்தர் என்னுடைய கண்ணீரை கண்டார், என் துக்கத்திற்கு பதிலளித்தார், என்னுடைய வேதனையை நீக்கினார். இன்றைக்கு நான் இளைப்பாறுதலோடு கர்த்தரை தேடுறேன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் அநேகருக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் இளைப்பாறுதலை தருவார்? வேதத்தை வாசித்த போது 3 கூட்டத்தாருக்கு தேவன் இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த கூட்டத்தில் நாமும் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது தேவன் யாருக்கு இளைப்பாறுதலை தருவார்? 127ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்கள். 127ஆம் சங்கீதம் 1 முதல் 3. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு யார் கொடுக்கிறார்? தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறார். யார் இந்த இளைப்பாறுதலை பெற முடியும் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் யார் மேல் பிரியப்படுகிறாரோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். God gives rest to those who he is pleased with. யார் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறார்.